இப்போ எக்ஸாம்பிள் 2.41 சரியா? Find the geometric progression whose first term and common ratios are given by. அதாவது நமக்கு வந்து முதல் உறுப்பும் பொது விகிதமும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க. இத வச்சிட்டு நம்ம geometric progression it means பெருக்குத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கோங்க. புரியுதா? ஜெனரல் ஃபார்ம் general form of GP. GP ஓட general form என்னது? AR square, AR cube and so on. So first question la A வந்து -7. So A க்கு பதிலா -7. AR -7 into 6. புரியுதா? AR square -7 into 6 square. AR cube -7 6 cube and so on. So -7 -42 6 into 6 36 இல்லையா? 36 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 7 42 4 3 7 21 4 252 minus 252 6 6 cube வந்து 216 வரும். இது நமக்கு fourth term கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. மூணு term கண்டுபிடிச்சா கூட போதும். சரியா? 6 7 மைனஸ் போட்டுங்க. 1500. ஓகே. 3 terms கண்டுபிடிச்சா கூட போதும். 4 terms கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மனமனன் ஜிபி நம்ம எழுதிடலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. அதே மாதிரி தான். ஜெனரல் ஃபார்ம்னா பொது வடிவம். ஜிபி னுடைய பொது வடிவம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி. ஓகே. A, AR, AR square, and so on. So what is A? 256. AR 256 into 0.5. AR square 256 into 0.5 square and so on. Okay, right. 256, இத மல்டிப்ளை பண்ணலாமா? 5 6 are 33, 5 5 are 25, 28, 2 5 are 10, 128. ஒரு பிளேஸ் கம்மி பண்ணா 128. நெக்ஸ்ட் பாருங்க 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25. 0.25. So 256 25 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே. 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25. So மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 6400 வரும். அதுல பாயிண்ட் வெச்சோம்னா 64. So third term is 64. இதுதான் GP. எல்லாருக்கும் புரியுதா? சோ GP கேட்டாலோ AP கேட்டாலோ அதனுடைய ஜெனரல் ஃபார்மை எழுதிட்டு நம்ம முடிச்சலாம். AP னா A plus B, A plus 2D இந்த மாதிரி போகும். GP னா இந்த மாதிரி AR square, AR cube. புரியுதா? ரைட். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Find the 8th term of the GP. இந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய 8வது உறுப்பு. சோ இதுக்கு ஃபார்முலா Tn = AR power n - 1. ஓகே. GP னா nth term வந்து AR power n - 1. GP க்கு பதிலா உங்களுக்கு AP ங்கற சீக்வென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா Tn ஃபார்முலா A plus n minus 1 into D. ஞாபகம் இருக்கா? Okay, so நம்ம இப்ப A r power n minus 1. What is A? A na first term. இல்லையா? எழுதிக்கலாம். A equal to 9 first term. R equal to T2 by T1. 3 by 9. இத கட் பண்ணேனா 1 by 3. Okay, so T8. Okay, 8th term T8. So A r power 7 அப்படினு போடலாம். What is A? 9. R power 7. 1 by 3 power 7. Okay, நான் என்ன பண்றேன் பாருங்க. 9 1 by 3 the whole square நம்ம எடுக்கலாமா? 1 by 3 whole square 1 by 3 whole power 5. Okay, so for 9 into 1 by 9 into 1 by 3 power 5 243. 3 power 5 means 3 into 3 into 3 into 3 into 3. இது 9 வரும், இது 9 வரும். 9 9s are 81 243. இப்போ இத கட் பண்ணிடலாம். So T8 ஆன்சர் என்ன வந்துச்சு? 1 by 243. இதுல உங்களுடைய இங்க வந்து 9 கட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அத நம்ம 1 by 3 பவர் 7ல 1 by 3 ஹோல் ஸ்கொயர் பிரிச்சு வச்சிட்டு மீதி உள்ளத மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இது 8th term. So 8th term means nth term. nth termக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி செய்யணும். ஓகே? ரைட். அடுத்து பாப்போம். ஓகே. கண்டிப்பா பாருங்க எக்ஸாம்பிள் 243 பார்க்கறோம். இனி GP ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் the fourth term is 8 by 9. நாலாவது உறுப்பு 8 by 9.
and the seventh term is 64/243. ஏழாவது உறுப்பு வந்து 64/243. find the GP. இப்ப GP கண்டுபிடிக்கணும்னா நமக்கு A வேணும் R வேணும் இல்லையா? இப்போ இங்க GP செஞ்சிருக்கோம்ல, A யும் R யும் வச்சு செஞ்சோம். சோ A R கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, TN ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். A R பவர் n minus 1 is a TN formula. நமக்கு இப்போ fourth term is 8/9. T4 equal to 8/9. It means A R cube equal to 8/9. இது நம்ம first equation வச்சுக்கோம். Next பாருங்க, seventh term T7 equal to 64/243. எல்லாருக்கும் புரியுதா? seventh term is 64/243. seventh term is 64/243. So seventh term நம்ம எப்படி எழுதணும் பாருங்க, A R power 6 equal to 64/243. இது second equation. எல்லாரும் நல்லா பாருங்க, TN formula A R power n minus 1. இதுல fourth term is 8/9. So T4 8/9. T4 means A R cube n minus 1. 4 na 4 minus 1 அப்படி. T7 64/243 means A R power 6. நம்ம இப்ப AP னா உங்களுக்கு அடிஷன் சீக்வென்ஸ்ல நம்ம பண்ணுவோம், அதனால அடிஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணுவோம். இந்த இது அப்படி கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஈக்குவேஷனை இந்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல அதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுங்க. இட் மீன்ஸ் AR power 6 by AR cube equal to 64/243 divided by 8/9. உங்களுக்கு A கேன்சல் ஆயிடும். டிவைட் பண்ணும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். தெரியுங்களா? எல்லாருக்கும் வகுக்கும் போது ஒரே டேர்ம் இருந்ததுன்னா பவர் கழிக்கணும், பவரை கழிச்சு போடணும், சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அப்ப R cube equal to இது என்ன பண்ணலாம், நீங்க இந்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் கொண்டு வாங்க. 64/243 into நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷன் டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும், தலைகீழ மாத்தணும். 9/8. So 18 8s are 64 இல்லையா? next 19 29 18 18 னா 63 இல்லையா? 63 னா 79. so 8/7 8/27 8/27. it means R cube equal to 8 ன்றது 2 cube, 27 ன்றது 3 cube. so 2/3 the whole cube. அப்ப R என்ன ஆயிடுச்சு? R equal to 2/3. R வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த R வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் R equal to 2/3 in 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க. A into 2/3 whole cube equal to 8/9. புரியுதா எல்லாருக்கும்? so A into 2 cube na 8/27 equal to 8/9. okay பாருங்க. so A equal to 8/9 into 8/9 8/27 அங்க போச்சுனா தலைகீழ மாறிடும் இல்லையா? 27/8. so 8 cancel 1939. so A equal to 3. so A கிடைச்சிச்சு, R கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? find GP. பெருக்கு தொடர் வரிசையை கண்டுபிடி, geometric progression கண்டுபிடி. so therefore GP is A AR AR square AR cube and so on. மூணு நம்பர் கண்டுபிடிச்சா போதும். so what is A? 3. AR 3 into 2/3. புரியுதா? AR square 3 into 2/3 whole square and so on. so இந்த 3 கட் ஆயிடும் இல்லையா? அப்ப 3 2 இல்ல 2 square by 9 2 square by 3 னா is 4/9. so அப்ப 3 into 4/9 3 இந்த 3 into 4/9. அப்ப இத கட் பண்ணேனா நமக்கு 3 தான் வரும். so அப்ப the answer is 4/3 and so on. இதுதான் ஆன்சர். எப்படி? ஓகேயா? எப்படி GP கண்டுபிடிக்கணும் புரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கா? அந்த சம்லாம் நல்லா இருக்கா? நல்லா அழகா பண்ணலாம். நீங்க ரொம்ப ஈஸியான போர்ஷன் தான், நல்லா பொறுமையா செய்யணும். நமக்கு ஒரே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது ரெண்டு ஃபிராக்ஷன் வரும். ரெண்டு ஃபிராக்ஷனாலே மேல இருக்கிற ஃபிராக்ஷன் அப்படியே போட்டுக்கோங்க, டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து R வேல்யூ கிடைக்கும்.
மறுபடியும் இந்த R வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? பண்ணா நமக்கு A ஆன்சர் கிடைக்கும். இப்போ therefore GP யோட ஜெனரல் ஃபார்ம் எழுதிட்டு அதுல நம்ம கண்டுபிடிச்ச A யும் R ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு GP கிடைச்சிடும். ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.